എന്താ ഓമനക്കുട്ടി ആ ടിഫൻ കൊണ്ടുവാടി இதோ வண்ணும் அடே எந்தாடி இன்னைக்கும் கொலாப்புட்டும் கொண்டக்கடலையுமா இந்த இட்லி வடை பொங்கல் தோசை பூரி இதெல்லாம் தெரியாதா നീ എല്ലാം പറയും രാവിലെ നേരത്തെ 5 മണിക്ക് എന്നിട്ട് പൂജ കഴിഞ്ഞിട്ട് അമ്മയ്ക്ക് ചായ ഇട്ട് കൊടുത്ത് നിനക്കും ടിഫൻ ചെയ്ത് തരാനല്ലേ നീ എല്ലാം പറയും കുറച്ചെങ്കിലും മനസാക്ഷി ഉണ്ടോ இப்போ நான் என்ன கேட்டேன் இதுக்கு பதிலா இட்லி வடை சுட்டு தருவியான்னு கேட்டேன் അല്ല നീ പറ அது നീ പറ சரி நீ போ சாரி இப்போ நான் என்ன பேசிட்டேன் இது பண்றதுக்கு பதிலா இன்னும் இட்லி பண்ணா இன்னும் சுலபமா இருக்கும் செய்ய தெரியாதுன்றதை எவ்வளவு கேவலமா சமாளிச்சுட்டு போறா എന്താ ഇവിടെ ശബ്ദം அது ஒண்ணுமில்ல பெண் குட்டி மா எப்ப பாரு இந்த இட்லி தோசை பொங்கல் இது தவிர வேற எதுவுமே தெரியாதாமா உனக்கு ஐயோ அம்மாவா என்னடா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சமாளிப்போம் பாத்தியா முன்னாடி எப்படி வித்தியாசமா சமைச்சிருக்கா ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி சமைச்சு போட்டுருப்பியாமா எனக்கு ஆமா நான் சமைச்சு தராம தான் நீ இவ்வளவு உயரம் வளர்ந்து நிக்கிறாளே இன்னைக்கு உனா இதே ஒன்று சொல்லு இந்தா இது நீயே சாப்பிடு எனக்கு தேவையில்ல நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன் இனிமே அவளே சமைச்சு கொடுக்க சொல்றா ஏய் மாமா ஆஃபீஸ் போறேன்டி வந்து ஹெல்ப் பண்றி നീ പോ ഞാൻ വരാ ഇവിടെ പണിയല്ലേ ചെയ്യുന്നത് அப்படியா அங்க வச்சிருக்கியா சரி சரி நான் எடுத்துக்கிறேன் நீ வேலையை பாரு ഏട്ടാ ഇതുവരെയും റെഡി ആയില്ലേ முடிஞ்சு എന്താ ഇത് എന്താടി എന്താ എന്താടി ചെയ്തു എത്ര തവണ പറഞ്ഞു ഷർട്ട് ബട്ടൺ പോട சொல்லி ஷர்ட் பட்டன்லாம் போடாதீங்க മദൻ அத குங்குமம் வைப்பி அதையும் வச்சு விட்டுரு ഞാൻ ചെയ്യില്ല നീയേ വെച്ചോ அதையும் நானே தான் வச்சுக்கணுமா என்னடி വെച്ചുക്കോ அதான்டி வைக்க ഞാൻ പോയി ലഞ്ച് പാക്ക് ചെയ്യാ നീ വേഗം വാ நல்ல அம்மா இல்ல ஏய் பொண்டாட்டி എന്തിനാ ഇങ്ങനെ ഒളിഞ്ഞിട്ട് വരണത് அம்மா பார்த்தா கலாய்ப்பாங்கடி ஏய் எதுடி தேங்காய் எண்ணெய் அவ்வளோ ஊத்துற ஏய் தேங்காய் எண்ணெய் தலை வலிக்குண்டி எனக்கு വെളിച്ചെണ്ണ ദേഹത്തിന് നല്ലത് അതുമല്ലാമ സ്നേഹിക്കുമ്പോൾ വെളിച്ചെണ്ണയ്ക്ക് മാറിക്കോളാണ് പറഞ്ഞതോ பறஞ்சது லவ் பண்ணும்போது 1000 பறையும் அதெல்லாம் பண்ண முடியுமா அதெல்லாம் அப்படிலாம் சொன்னதான் நீங்களும் லவ் பண்ணுவீங்க ஒன்றும் இல்லை சரி ஓகே நீ இதை சமைச்சு பேக் பண்ணுற நான் தொட்டுக்கு மிச்சம் வாங்கிக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் ഞാൻ നേന്ത്ര ചിപ്സ് വെച്ചു நேந்திரன் சிப்ஸா நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சீர் கொடுத்தாரு அதுவா காமெடி ஏதோ எனக்கு தெரிஞ்சது